தேர்தலில் நமக்கு யார் எதிரின்னு தெரியாம போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் சேகர் பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்லை. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம். எல்லாரும் இன்னைக்கு லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக வந்திருக்கக்கூடியவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேர்தலில் நாம் எதிர்பார்த்தது ஒரு பெரிய வெற்றி, மீண்டும் திராவிட மாடல் 2.2 அமையும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டோம், தேர்தலில் நமக்கு யார் எதிரின்னு தெரியாமல் போய் சண்டை போட்டுட்டோம். இன்னைக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. மீண்டும் அந்த தவறை நம்ம செய்ய மாட்டோம், செய்ய மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும், இந்த கிழக்கு மாவட்டத்தில் மாதம் ஒரு நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு சிறிய இடைவேளை, 4 மாதங்களுக்கு பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனால் சேகர் பாபு அவர்கள் நினச்சிக்கலாம், நான் அவர் மேலே கோபமாக இருக்கேன், அதனால் வரல அப்படின்னு கூட அவர் மனசில் தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்லை, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். வெற்றி வாய்ப்பை நாம் இழந்ததுக்கு எத்தனையோ காரணங்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். சினிமா மாயை, கவர்ச்சி, இளம் தலைமுறையினர் சோஷியல் மீடியாவிலையும் ஃபோன்லேயும் முழுக்க முழுக்க ஒரு கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள், நம்முடைய தலைவருடைய திட்டங்கள்லாம், சாதனைகள்லாம் போய் இந்த இளம் தலைமுறை போய் சேரல, அதனால் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இப்படி எத்தனையோ காரணங்களை சொல்லி நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கலாம். எவ்வளவு யார் என்ன சொன்னாலும் கொளத்தூர் தொகுதியுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். கொளத்தூர் தொகுதியுடைய தோல்வியை நம்மளால ஏற்றுக்க முடியுமா? அந்த தோல்வியை தயவு செய்து யாரும் மறந்துடக்கூடாது. அது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணும், மனசில் எடுத்துக்கணும். அடுத்த தேர்தலில் நிச்சயம் அந்த தோல்விகளை எல்லாம் மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி காட்ட வேண்டும். அதை நிச்சயம் கிழக்கு மாவட்டம் செஞ்சு காட்டுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்னைக்கு அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார்ந்துருக்கலாம், அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்லை. ஒரு மிகப்பெரிய விபத்து போல இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இன்னும் சொல்லப்போனா மக்கள் முழுமையாக அவங்கள தேர்ந்தெடுக்கல, முழு மெஜாரிட்டியோடு வந்து உட்காந்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னா 118 சீட்டுகள் பிடிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெறும் 108 சீட்டு மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி நம்முடைய உடன்பிறப்புகள் களத்தில் வேலை பார்த்து வெற்றி பெற்றவங்களுடைய தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நாம தைரியமா சொல்லலாம், நம்மளோட தயவுல தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தலைவருடைய தயவுலாம் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய தலைவர் போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.